ஓம் சுவானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதுரை வடக்கு சித்திரை வீதி பாதாள குபேர பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்று மதியம் 12 மணி 33 நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று இரவு 7 மணி 37 நிமிஷம் வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6 மணி 32 நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள். இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள், கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. நட்புகள் விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுவீர்கள். மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் சகோதர வழியிலே சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பெருமாளுடைய மந்திரத்தை சொல்றது, நாமத்தை சொல்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள், டியூஷன் கிளாஸ் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புதுசாக ஏதாவது பண்ணணும், இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சில பேர் பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். காதலர்களிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் இருக்கிற குரு வாலும் சந்திரன் 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனாலையும் சில விஷயங்களில் நல்லபடியான ப்ரோக்ரஸ் இருக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ப்ரொவிஷன் சம்பந்தமான பிஸ்னஸ், குரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கை வளரும் நாள். நல்ல பாசிட்டிவாக இருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் மற்றும் லோ சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்த சில பணத்தில் சில ஒரு பர்சன்டேஜ் சில பேருக்கு இன்றைக்கி வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மகாலட்சுமி தாயார் வழிபாடு. ஓ மகாலட்சுமிஞ்ச வித்மகே விஷ்ணுபத்னி சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளா பெண்டிங்கா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும். சின்ன விஷயமா கூட இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடியதா இருக்கும். வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சிலருக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்பப்போ மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி சம்பந்தமான பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அதே மாதிரி ஃபைனான்சியல் செக்டாரில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வளரும். ஒரு விஷயத்த பண்றோம், திருப்பி 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 ஒரே மாதிரி பண்றோம், பெருசா ப்ரோக்ரஸ் இல்லைன்னா அதை அப்படியே கொஞ்சம் ரூட்டை மாற்றி வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கணும், தென் செகண்ட் அட்டம்ப்ட், தேர்ட் அட்டம்ப்ட். சக்ஸஸ் ஆச்சா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா. ஜாபை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனும், சில பேருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்குள் இருக்கும் சந்திர பகவானால் சில முக்கியமான விஷயங்கள்ல நல்ல முடிவெடுக்கக்கூடிய மன தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உதாரணமாக உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள், ஏதோ ஒரு ரீசனால பிரிஞ்சிருப்பீங்க, திரும்ப ஒன்று சேரணும். நீங்களே உட்காந்து பேசி நல்ல முடிவெடுங்க. மனசை விட்டு பேசுங்க. யாராவது கொண்டு உட்கார வச்சு மத்தியஸ்தத்துக்கெல்லாம் விடாதீங்க. அது திருவிளையாடல் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பா வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. தாய் தந்தையர் சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், ஆர்ட்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சில பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தேடி அலைவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. யாராவது ஏதாவது கேட்டால் உடனே தூக்கி கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அவர் திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்களோட ப்ரையாரிட்டி எப்படிங்கிறத பாருங்கள். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்,
சம்பந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், ஜிம், டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, குரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டு. உங்கள் சுப்பீரியர் அல்ல மேனேஜர் உங்களை பாராட்டும் விதமாக நடந்துப்பீங்க. காதல் சிலருக்கு கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏஜென்ட்டை பணம் கட்டி ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. பைரவ பெருமானுக்கு நீங்கள் மிளகு தீபமேற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறது, இல்லை ஒரு ஷூ வாங்குறது, இல்லை ஒரு சைக்கிள் வாங்குறது, ஒரு பைசைக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோட்டல், ஃபுட், கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பார் நடத்துகிறவங்க, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜூஸ் ஷாப், டீ ஷாப், காஃபி ஷாப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்துறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் விஷயத்திலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் உறவுகள் விஷயத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. ஓம் குருவாயூரப்பா அப்படின்னு அவரை நினைச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போங்க. கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். சமூகத்தில் நல்ல பேருள்ள சிலருடன் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும், அதனால கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், லெதர், ஸ்டீல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு. பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பிரயாணங்கள், பயணங்கள் பண்ணும் பொழுது சாப்பாட்டு விஷயத்திலும் கவனம் தேவை. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி அயன் சம்பந்தமான, ஸ்டீல் சம்பந்தமான, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.